பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. எல்லோரும் எழுந்து நின்று கொள்வோம். அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துகள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் இராணுவத்தில் நீங்களும் ஒரு போர் வீரராக இணைவதற்கு நீங்கள் தயாராக உள்ளீர்களா? நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? மீட்பின் இராணுவத்தில் இணைஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி. கையை கீழே இருக்கிறீங்க. ஆக்சுவலி இது என்னன்னே தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் நீங்கள் கை தூக்கிட்டீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது என்ன ஏதுன்னு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் முடிவெடுங்க. அந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது மிட்வேல பாதி தூரத்தில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், ப்ரேயர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் இந்த பதில் சொல்லும்போது நம்மளும் இந்த பதில் சொல்லுவோம். எல்லாம் ஒன்றிணைஞ்சு இது பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் உண்மையிலே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கும் உங்களோட கன்சன்ட் கொடுத்து, உங்களோட வில்லிங்னஸ், உங்களோட முழு மன விருப்பத்தோட அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா அதையும் அதில் ஃபில்லப் பண்ணுங்கள். ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எஸ்ஆர் நோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மில். நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற விஷயங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த முடிவெடுங்க. இதான் ஃபஸ்ட்டு கேள்வி. நான் ஏன் இயேசு கிறிஸ்துவின் இராணுவத்தில் ஒரு போர் வீரராக இணைய வேண்டும்? ஆல்ரெடி என் லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், முடிஞ்சால் வார நாட்கள்லையும் கோயிலுக்கு போகிறோம், பூசை பார்க்குறோம். எங்களால் இயன்ற அளவு நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்ல கிறிஸ்துவர்களை வாழ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி அது என்ன ஒரு போர் வீரன்? போர் வீரன்னா என்ன? நான் ஏன் இணையணும் அதில்? ஒரு போர் படை அப்படின்னு இருந்துச்சுனாக்கும் ஒரு நாடுன்னு ஒன்று இருக்கும், ஒரு தேசம் ஒன்று இருக்கும். அந்த தேசத்துக்கு தான் எப்பயுமே ஆர்மி இருக்கும். நான் ஆர்மியில் சேர்ந்து இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்காக சர்வீஸ் பண்ண அவசியம் இல்லையே, நான் ஒரு நல்ல சிட்டிசனாகவே இருந்துட்டு போயிடுறேனே அப்படி கூட உங்களுக்கு என்ன வரலாம். கட்டாயம் ஆண்டவருடைய இராணுவத்தில் ஒரு போர் வீரனாக தான் இருக்கணுமா, அல்லது ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட அவருடைய ஆட்சியில் ஒரு நல்ல சிட்டிசனாக இருந்துட்டு போயிடுறேனே அப்படி என்ன வரலாம்? ஆனால் அதுக்கு சரியான பதில் என்னன்னாக்கும், அவருடைய ராஜ்யம் இன்னும் பூமிக்கு வரல. அவருடைய ராஜ்யம் இன்னும் பூமிக்கு வரல. அதனால தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜபத்தில், இயேசு கிறிஸ்துவ சொல்லி கொடுத்த ஜபத்தில் தினம் நம்ம என்ன ஒன்று சொல்கிறோன்னா, உம்முடைய ராஜ்யம் வருக அப்படின்னு சொல்கிறோம். சீக்கிரம் உங்களோட ராஜ்யம் வரட்டும் ஆண்டவர், உங்களோட ராஜ்யத்தில் நான் ஒரு சிட்டிசனாக வாழ ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னாக்கோ, பூமி 100% ஆண்டவருடைய ராஜ்யம் தான் நடக்குதா அப்படின்னா, ஆண்டவருடைய ராஜ்யம் இங்கே நடக்கலை. இயேசு கிறிஸ்துவ பிலாத்து கேள்வி கேட்கும்போது அந்த பெரியவள்ளி அன்னைக்கு சொல்கிறாரு, பெரியவள்ளி அன்னை காலையில் விசாரணை நடந்துட்டு பிலாத்துவோட மன்றத்தில். அப்போ பிலாத்து ஒரு கேள்வி கேட்குறான், நீ சொல்லு, நீ என்ன யூதர்களின் அரசனா? இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுவார், என்னுடைய அரசு இந்த உலகத்தை சேர்ந்தது அல்ல அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய அரசு இந்த உலகத்தை சேர்ந்ததாக இருந்திருந்தா என்னுடைய போர் வீரர்கள் நான் உம்மிடம் கையளிக்கப்படாதவாறு போராடி இருப்பார்களே அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிலாத்து திருப்பி கேட்குறான், அப்படின்னா நீ அரசன் தானா அப்படின்னு கேட்குறான். திருப்பி ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, நான் உண்மைக்கு சாட்சி கொடுக்கவே வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உண்மையா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு போயிடுறான். உண்மைன்னா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக பிளாத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கே நிறைய பேருக்கு தெரியாது உண்மைன்னா என்னன்ட்டு.
அப்போனா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னாக்கும் தீய ஆவிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ணி இந்த உலகத்தில் உள்ள தீமைகள் அனைத்துக்கும் காரணமாக இருக்காருன்னா இந்த உலகத்தின் தலைவன் இயேசு கிறிஸ்து பெரியவையாளன் அன்னைக்கு அந்த அப்பத்தை அந்த ரசத்தில் தோய்த்து யூதாஸ்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடுவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார் அவர் கூட இருக்க சீடர்கள்ட்ட, இவ்வுலகத்தின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என் மேல் எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் அரெஸ்ட் பண்ண போகிற விஷயத்த சொல்கிறார். அப்படின்னா இந்த உலகம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னாக்கும் சாத்தான்கள் என்று சொல்லப்படும் தீய ஆவிகளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அவனோட வேலை என்னன்னாக்கும் நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்து விடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க அவன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்? நம்மளை தீமை செய்ய வச்சுக்கிட்டே இருப்பான், கடவுளை விட்டு பிரிஞ்சு போக வச்சுக்கிட்டே இருப்பான், கடவுளோட இணையாதபடி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் பண்ணிட்டு இவைகள் அனைத்தும் நார்மல் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் வச்சுட்டோம். இது யதார்த்தம் தானே, இது நார்மல் தானே, யாரு பண்ணலை, இப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்மளாம் வச்சுட்டோம். அதனால் நம்ம திரும்ப திரும்ப கடவுளுக்கு எதிரான குற்றங்களை ரொம்ப யதார்த்தமாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அது நம்ம இந்த குற்றத்தை பண்ணிட்டோமேன்னு கடவுளுக்கு முன்னாடி மனம் வருந்துறது கூட கிடையாது. அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு யதார்த்தமான விஷயம் மாதிரி பல விஷயங்களை இது பண்ணிட்டு போயிட்டான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொய் சொல்கிறத கூட எடுத்துக்குவோம். ஆண்டவர் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம வந்து பொய் சொல்லி 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 பழகி அதை கேஷுவலாக இது பண்ணோம். இன்னும் சொல்ல போனாக்கும் நம்ம பொய் சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாதிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட திறமை, என்னோட டேலண்ட் அப்படின்னு கூட அது பெரிய பாசிட்டிவாக ரொம்ப கௌரவமாக நினைக்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பேய் நம்மளை மாற்றிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பாவங்களும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட உலகத்துக்குள்ளே இருக்கிற நம்ம கடவுளோட பிள்ளைங்களாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோன்னாக்கும் நம்ம போராடி ஆகணும், எதிர்த்து எதிர்நீச்சல் போடணும். அதுதான் போராட்டம். நம்ம எதிர்த்து எதிர்நீச்சல் போடுறதுக்கு நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். எபேசியர் 6:12 இப்படி போயிட்டுருக்கு. ஏனென்றால் நாம் வெறும் மனிதர்களோடு போராடுவதில்லை, தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர், இருளில் மூழ்கிய இவ்வுலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவோர், வான்வெளியில் திரியும் தீ ஆவிகள் ஆவிய இவர்களோடு போராடுகிறோம். இந்த பார்ட்டிங்க எல்லாம் பார்த்துங்க, ஒவ்வொன்றும் தனித்தனி பார்ட்டி. பேய்ங்க அவங்களோட கவர்மெண்ட்டில் அவங்களோட ராஜ்யத்தில் ஹைராரிக்கி ஆர்டரில் தான் இருக்கிறாங்க. ஹைராரிக்கி ஆர்டர்னால் என்னன்னாக்கும், இப்போ ஒரு கம்பெனி இருக்குனாக்கும் கம்பெனியில் டாப்பில் வந்து சிஓ இருப்பார், சிஓக்கு அப்புறம் ஜென்ரல் மேனேஜர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜருக்கு அப்புறம் ஒவ்வொரு பிரான்ச் மேனேஜர் இருப்பார், பிரான்ச் மேனேஜர் கீழே டீம் லீடர், டீம் லீடருக்கு அப்புறம் டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்தந்த ப்ராஜெக்ட்ஸோட ரிப்போர்ட்டை கொண்டு போய் அந்த டீம் லீடர்கிட்ட கொடுப்பாங்க. டீம் லீடர் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் அவங்க பிரான்ச் மேனேஜர் கொடுப்பாரு, பிரான்ச் மேனேஜர் கொண்டு போய் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஜென்ரல் மேனேஜர் கொடுப்பாரு, ஜென்ரல் மேனேஜர் கொண்டு போய் சிஓ கொடுப்பாரு. சிஓ அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலான்னு பார்ப்பாங்க. இது தான் ஒரு ஹைராரிக் ஆர்டரில் இயங்கிட்டு இருக்கிறது. இதே மாதிரி பேய்களோட ராஜ்யமும் ஹைராரிக் ஆர்டரில் இருக்குது. அந்த ஹைராரிக் ஆர்டர் டாப்பில் யார், அது கீழே யார், அது கீழே யார் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் படிச்சு பாருங்க இதை. ஏனெனில் நாம் வெறும் மனிதர்களோடு போராடுவதில்லை, தலைமை ஏற்போர், டாப்பில் இருக்கிற ஆட்கள் யார், பேய்ங்க, அதிகாரம் தாங்குவோர், அது கீழே உள்ளவங்க, இருளில் மூழ்கி இவ்வுலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவோர். நான் சொன்ன அந்த ஹைராரிக் ஆர்டரை மைண்டில் வச்சுட்டு பாருங்க. வான்வெளியில் தெரியும் தீய ஆவிகள். ஸோ இத்தனை ஹைராரிக் ஆர்டர்ஸுங்க. இது எல்லாமே பெரிய பெரிய டீம்ஸ், லட்சக்கணக்கில் இருக்கிறானுங்க, எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாருமே நம்மளை ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஒவ்வொரு பார்ட்டில் இருந்து நம்மளை கடவுளை பற்றி சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரோடையும் நம்ம போராடி தான் நம்ம கடவுளை நெருங்க வேண்டியிருக்கு. அதனால தான் அந்த கடைசி வார்த்தை பைபிளில் வந்து போராடுகிறோம் அப்படின்னு இருக்கு. இப்போ இவனுக்கு எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறானுங்க நமக்குள்ளனாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளுடைய சட்டங்களுக்கு விரோதமான பாவங்களை நம்மளை செய்ய வச்சு இதெல்லாம் யதார்த்தம் சாதாரணங்கிற மாதிரி நம்ம மனசாட்சியை மழுங்கடிச்சு இது சாதாரண விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பெருசு, ஒரு பெரிய விஷயம் தெரியும், அதுக்கப்புறம் பெருசு தெரியும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாகன்னு ஒரு சட்டம் இருக்குது நமக்கு 10 கட்டளையில்.
நான் வேணா பொய் வேணா சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்குலாம் நான் துணிஞ்சதில்லை. யார் துணிஞ்சு கொலை செய்வா அப்படி நமக்குள்ளே தோணும். ஆனால் நம்ம பலர் வந்து எனக்கு இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு கருக்கலைப்பு செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். அது கொலை தான், கருக்கலைப்பு செய்கிறது மர்டர் தான். அது ஃபஸ்ட் டைம் இது பண்ணியிருப்பாங்க, வருத்தப்படுவாங்க, 2-3 மாதங்கள் ஓடிடும். அடுத்தது வேலை பளு அது இதுன்னு உலக காரியங்கள் பிஸியாக போயிடுவாங்க. 2ஆவது டைம் இதே மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், அப்பையும் கருக்கலைப்பு செஞ்சுருப்பாங்க. போன தடவை 3 மாதம் மனசு வருத்தப்பட்டாங்கன்னா இந்த தடவை 2 மாதம் தான் வருஷப்பட்டுருப்பாங்க. 3ஆவது தடவை இதே மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு சாதாரண விஷயந்தான். ஏற்கனவே 2 டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்த டாக்டரை பார்க்கணும், என்ன பண்ணணும், டக்குன்னு மூவ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் அந்த காரியத்தை செய்யும்போது இருந்த பதட்டம் அவங்களுக்கு இருக்காது. அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி செஞ்சுட்டு ஓகே தூக்கிப்பட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. கொலை செய்கிறது கூட சாதாரண விஷயமாயிரும். இதே மாதிரி தான் மித்த எல்லா கட்டளைகள்லையும் பேய்ங்க நம்மளை பண்ணி வச்சுருக்கிறானுங்க. நம்ம அந்த அளவுக்கு மழுங்கு அடித்து வச்சுருக்கிறானுங்க. கட்டளைகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். கடவுளோட 10 கட்டளைகள் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கணும். அதை சீரியஸாக அப்ரோச் பண்ணி நம்ம வந்து கடவுளோட விருப்பத்தை செய்கிறவங்களாம் மாறணும். இந்த செயலுக்கு பேர் வந்து போராட்டம். இது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. இது வந்து கஷ்டம்தான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே செஞ்ச குற்றங்களை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும், சரி பண்ணணும். இது பண்ணுறது வந்து நானாக பண்ணுறேன், நான் வந்து கடவுளுக்கும் எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறேன் அப்படி கிடையாது. இது ஆக்சுவலாக அந்த தீய ஆவிகளை எதிர்த்துக்கிட்டு நம்ம பண்ணுறோம். நமக்கு டெய்லி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த தீய ஆவிகள் இந்த ஹைராரிக் ஆர்டர்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அது எங்கே வருதுன்னாக்கோ நம்மளோட சிந்தனையில் வந்துடுது, நம்மளோட ஹார்ட்டில் வந்துடுது. இதை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நான் இப்படி நினைக்கிறேன், நான் அப்படி சிந்திக்கிறேன், அதனால் நான் என்னோட சிந்தனையின்படி நான் செயல்படுறேன் அப்படின்னு நினச்சி நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம அப்படி சிந்திக்கிறது கிடையாது எந்த ஒரு தவறுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சரி இது அப்பா அம்மாட்ட மறைச்சிருவோம், அதுக்கு இப்படி பொய் சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்கனாக்கும், சரி இப்படி பிளான் பண்ணி பொய் சொல்லி தப்பிச்சிட்டோம் அப்படின்னாங்கன்னா அது அந்த சின்ன பையன் வந்து நினைக்கிறது கிடையாது. அவனுக்குள்ளே அப்படி ஒரு சிந்தனை கொடுக்கப்படுது, இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே வருது, இப்போ பொய் சொல்லி இப்படி தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நமக்கும், பெரியவங்களாகிய நமக்கும் ஒவ்வொரு குற்றங்களையும் ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது நம்ம பிளான் பண்ணி நம்ம செய்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. எங்கே இருக்குதுன்னா வேரியஸ் பிளேசஸ். நான் ஹைராரிக் ஆர்டர் சொன்னேன் இல்லை, வான மண்டலங்களில். ஸோ இது மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மேலேருந்து வருது. அந்த அவங்களோட ஹைராரிக் ஆர்டர்னு சொல்லப்படுற அந்த பேய்களின் அதிகார படிநிலைகள்லேருந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது டைரெக்டாக நம்மளுடைய சிந்தனைக்குள்ளே வந்துடுது. அது சிந்தனைக்குள்ளே வந்தது அது நம்மளோட எண்ணம் அப்படிங்கிற மாதிரி வருது. நம்மளும் ஏமாந்து போய் இது என்னோட எண்ணம், என்னோட எண்ணத்தை நான் செயல்படுத்துகிறேன்னு நினச்சி பேய்களோட விருப்பத்தை நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் பேய் இப்படி கம்யூனிகேட் பண்ணுறான்னா, இதே மாதிரி கடவுளும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணி கடவுள் என்கிட்ட சொல்லலாமே அப்படின்னாக்கும், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் சின்ன வயசுலேருந்தே மனசாட்சி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த மனசாட்சி அப்படிங்கிறது என்னன்னாக்கும், அவருடைய கட்டளைகளை வந்து ஒரு பைண்ட் பண்ணி ஒரு பேக்கேஜாக அப்படியே உள்ளே வச்சுருக்கிறார். நம்ம ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும்போது இது தவறுன்னு மனசு குத்தும். கடவுள் நம்மளுக்குள்ள கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்க சூஸ் பண்ணுறதுல தப்பாக சூஸ் பண்ணிடுறோம். பேய்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறோமா அல்லது கடவுள் கொடுத்துருக்கிற அவர் சொன்ன அந்த மனசாட்சியுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமாங்கிற நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணாமல் நிறைய டைமில் மேக்ஸிமம் வந்து மனசாட்சியை ஓரங்கட்டி வச்சுட்டு தவறான விஷயத்தை செய்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, மனசாட்சி மழுங்கடிக்கப்பட்டுருது. நாட்கள் ஆக ஆக மனசாட்சி மழுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் நீதியான விஷயங்கள், நேர்மையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதில்ல. பல நேரங்கள் அநீதியான விஷயங்களும் அநியாயங்களையும் செய்கிறத தான் நம்ம வந்து கெத்துன்னு பெருமன்னும், அதுதான் வந்து நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். இப்படிலாம் பேய் நம்மளை ஏமாற்றி வச்சுருக்கிறோம். இப்போ இதிலிருந்து நம்ம வெளியேறி கடவுளோட சட்டத்தை கடைபிடிக்கிறது தான் கெத்து, கடவுளோட சட்டங்களின்படி வாழ்கிறது தான் நேர்மையானது. அந்த தைரியம் வேணும். அதில் கூட நம்மளை கோலத்தனமாக ஆக்கி வச்சுருக்கிறோம். கடவுளோட சட்டங்களை கடைபிடிச்சா நம்மளை கூட இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து அசிங்கமாக பார்ப்பாங்களோ, அதனால் உலகம் போகிற போக்கில் போய்க்குவோம் அப்படின்ட்டு நம்மளை மாற்றி வச்சுருக்கிறோம். இப்போ நம்மளோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்குள்ளே எப்படி அவங்க பேய்ங்க கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து போராடணும்.
யோவான் 8:34 ஆண்டவர் இது மாதிரி சொல்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப நம்ம வந்து அடிமைத்தனத்துல உள்ள இருக்கிறோம். அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறவன் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கிற தன்னோட எஜமான எதிர்த்து அடிமைத்தனத்திலேருந்து வெளியேறணும்னாக்கும் புரட்சி செய்யறது, ரெபலியன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு மாஸ்டர் யாருன்னாக்க இந்த பேய்கள் தான். இல்லை ஆண்டவர் தான் எனக்கு மாஸ்டர், அவர் தான் என்னோட லார்ட், மை காட் அப்படின்னு சொன்னாலும் ஃபேக்ட் என்னன்னாக்கும் நம்மளோட மாஸ்டராக இருந்து சாத்தான்கள் என்றும் பேய்கள் என்றும் சொல்லப்படுகிற இந்த பலவிதமான தீய ஆவிகள் தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏற்றுக்க மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஃபேக்ட் அதுதான். ஆனால் நம்ம இப்படியே நின்ற போகிறது கிடையாது. இதை நம்ம வந்து கிளர்ச்சி செய்து அவனை எதிர்த்து நம்மளோட உண்மையான மாஸ்டர் ஆகிய, நம்மளை உண்மையிலேயே வாழ்வு கொண்டு போகிற மாஸ்டர் ஆகிய இயேசு பக்கம் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம அடிமையாக இருக்கிறோம். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுனார் வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது மெய்யாக சொல்கிறேன் பாரு, அதை இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்லணும்னாக்கா அது மெய்யாகவே மெய்யாகவே அப்படிம்பாரு. அப்போ இது வந்து இயேசுனார் வந்து டபுள் டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துங்க, நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது. இல்லை, நான் அடிமைத்தனத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா கடவுளாகி இயேசுவே சொல்கிறாரு, 2 முறை உறுதியாக சொல்கிறாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இதில் பாவம் செய்கிறவன் அப்படின்னு தானே இருக்குது. நான் இப்போ செய்யலையே, அதை ஒரு காலத்தில் செஞ்சேன் விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆனோமான்னா இல்லை. கடவுள் ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரு, பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே அப்படின்ட்டு. பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், பாவம் எங்கே இருக்கோ அங்கே வந்து பேய் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், அல்லது தீய ஆவிகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு பாவத்தை செஞ்சிடறோம் அப்படின்னா அது எங்கே போய் ரெக்கார்ட் ஆகுதுனாக்கும் நம்ம சோல்குள்ளே போய் ரெக்கார்ட் ஆகிடுது. அங்கே ரெக்கார்ட் ஆகுவோம். அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கரஸ்பாண்டிங் ஈவில் ஸ்பிரிட் அவனோட அவனோட ஸ்பிரிட்டில் போய் உட்காந்துருது. ஆவி, ஆத்மா, சரீரம்ட்டு இதுக்கப்புறம் ஒரு சகோதரர் பேசுவார், அப்போ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கும் அந்த பாவங்களை இயேசு கிறிஸ்துவிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு வாங்குற வரைக்கும் அந்த பாவம் நமக்குள்ளே தான் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். அந்த பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஈவில் ஸ்பிரிட் நமக்குள்ளே தான் தங்கியிருப்பான். நம்ம அந்த ஈவில் ஸ்பிரிட் தங்குற வீடாக தான் இருக்கிறோம். அப்போ நான் கடவுள் வாழும் ஆலயம் இல்லையா, உங்கள் உடல் கடவுள் வாழும் ஆலயம்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாம், அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். கடவுள் வாழும் ஆலயமாக நம்ம மாறணும். இப்போ நமக்குள்ள உள்ள பாவங்களுக்கு நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டு உள்ளே இருக்க அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வெளியேற்றிட்டோம்னாக்கும் அந்த இடத்த ரீஃபில் பண்ண ஹோலி ஸ்பிரிட் வருவார், கடவுளோட ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வருவார். இப்படியே நம்ம ஒவ்வொரு பாவமாக மன்னிப்பு கேட்டு 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 அந்த பேய்களை வெளியேற அந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட்டை ரீஃபில் பண்ணி கடவுள் தங்கும் ஆலயமாக நம்ம மாறணும். இந்த ப்ராசஸ் தான் வந்து போரில் போயிட்டுருக்கும். ஒரு போர் வீரனின் வேலை என்ன, போர் செய்கிறதுனா என்ன? இப்போ இந்த பேய்களுக்கு எதிராக போர் செய்கிறதுனா என்ன? நம்ம கத்தி எடுத்துகிட்டு வெட்ட போகிறோமா, இல்லை துப்பாக்கி எடுத்து சுட போகிறோமா? நம்ம யாருக்கு எதிராக போர் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்? அது உங்களுக்கு தெரியும் தெளிவாக. இப்போ அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்கு எதிராக நம்ம வந்து கட்டி வைத்திருக்கிற அடிமைத்தனத்தில் வச்சுருக்க ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்கு எதிராக தான் போர் செய்ய போகிறோம். அப்போ என்ன போர் செய்கிற? போர்னா என்ன? இப்போ ஆர்மியில் போய் சேருவாங்க, நேர்மினாக்கு கடல் படையில் சேருவாங்க, ஏர்ஃபோர்ஸ்னா போய் விமானப்படையில் சேருவாங்க. இதில் வந்து போர்னா என்ன போர் செய்கிறதுனா என்ன? போர் செய்கிறதுங்க 2 இருக்குது. ஒன்று நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கறது, இன்னொன்று நம்ம கூட இருக்க மித்தவங்களை பாவம் மன்னிப்பு கேட்க வைக்கிறது. நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும்போது அந்த பேய் வந்து நம்மள்ட்ட வெளியேறுவான். அதுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இது வந்து நம்ம தனியாக போராட தேவையில்லை. நம்ம பாவம் செய்யும் போது பேயும் நம்மளும் சேர்ந்து பாவம் செஞ்சிட்டோம். ஆனால் அந்த பேய்கிட்டேருந்து நான் வெளியேறுறேன், இனிமேல் உன்னோட கூட்டாளித்தனம் எனக்கு வேணாம், உன்னோட கூட்டிலேருந்து நான் வெளியேறுறேன் அப்படின்னா பேய் அவ்வளோ ஈஸியாக விடமாட்டான்.
அப்போ தனியாக தான் செய்யணுமானா தனியாக நம்ம அந்த ப்ராசஸ் செய்ய தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம மாதாமா உதவி செய்வாங்க. நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம கூட இருக்கவங்களையும் அதுலேருந்து வெளியேற்றணும். இந்த வேலைக்கு பேர் தான் போர். தான் பாவ மன்னிப்பு கேட்பது நம்பர் 1, பிறரையும் பாவ மன்னிப்பு கேட்க வைப்பது நம்பர் 2. 2 விஷயம் இதில் இருக்குது. இதில் நான் ஒன்று மட்டும் பண்ணிக்கிறேன், இன்னொன்று பண்ணலை, நான் மட்டும் பாவ மன்னிப்பு கேட்டு சரியாக இருக்கிறேன்னாக்கோ அந்த போர் வந்து பாதி தான், அது முழுமை அடையாது. அந்த போர் ஃபாஸ்ட்டாகவும் போகாது, ஒரே இடத்துல ஸ்டாக்காகி நின்றுக்கிட்டே இருக்கும். அது எப்போ வந்து ஃபாஸ்ட்டாக அந்த போர் போகுனாக்கும், நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் அல்லது கடவுளை தேடி நம்மள்கிட்ட வர்றவங்க, கவுன்சிலிங் வர்றவங்க, இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு அவங்களே பாவம் அனுப்பி கேட்க வைக்கும்போது, அவங்களும் திருந்தும்போது நம்மளோட போர் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். நம்ம இன்னும் அட்வான்ஸாக போவோம். இன்னும் அட்வான்ஸாக வந்து ஆண்டவர் வந்து கடவுளுக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். அந்த போருக்கு தேவையான வரங்கள் எல்லாம் வந்து ஆண்டவர் அதிகமாக தருவார். இதுக்கு பேர் வந்து ஊழியம்னு கூட சொல்லுவாங்க. இந்த போர் செய்கிற போர் வீரனை ஊழியக்காரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட போர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? தெளிவாக தெரியுதா? இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து ஆண்டவரோட இராணுவத்தில் போர் வீரராக சேர தயாராக இருக்கீங்க? நான் அந்த கேள்வியை வந்து வேற மாதிரி மாற்றி கேட்குறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஊழியக்காரனாக வர தயாராக இருக்கீங்க? ஆண்டவருக்கு நன்றி. இப்போ நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்ம கூட இருக்கிற நம்ம நண்பர்கள், சகோதர சகோதரிகள், ஆண்டவரை தேடி வர்றவங்க, இவங்க எல்லாரையும் பாவ மன்னிப்பு கேட்க நம்ம உதவி செய்யணும். நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும். அதை கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆர்வமாக செய்யும் போது ஆண்டவர் வந்து அதற்கு தேவையான வரங்களை எல்லாம் தருவார். கடவுளை தேடி வர்ற ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறீங்கனாக்கும் அவனுக்கு என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு காட்சி வரங்களோ அல்லது ஆண்டவர் காதில் பேசுகிற அந்த வாய்ஸ் கேட்குற வரங்களோ, இதெல்லாம் அந்த ஊழியத்தின் தேவைக்கேற்ப ஆண்டவர் தருவார். நம்மளோட சுய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கோ நம்மளோட சொந்த பெருமைக்காக அதை பயன்படுத்துறதுக்கோ அதை ஆண்டவர் எப்பயும் அலோவ் பண்ண மாட்டார், அதுக்காக தரமாட்டார். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுனாக்கும், ஆண்டவர் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா நம்ம இதெல்லாம் கேட்டுக்கலாம், இது கேட்கலாம், அது கேட்கலாம், அப்படி எண்ணங்கள் இருந்துச்சுனாக்கும் அது டிலே ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி ஒருவேளை எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்களை மாற்றிக்கங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக மட்டும்தான் வரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அது நம்ம சொந்த மகிமைக்கு, சொந்த பெருமைக்கு பயன்படுத்தணும், அது பெரிய வீழ்ச்சிக்கு, பெரிய ஃபாலுக்கு போயிடும். அதனால் அப்படி எண்ணங்கள் இருந்தால் அதை மாற்றிக்கங்க. ஆனால் கட்டாயம் வந்து ஆண்டவர் அதுக்கான வரங்களை வந்து ஆயுதங்களை தருவார். ஒரு பாவம் வந்து இன்னொரு பாவத்தை பெத்தெடுக்குது. ஒரு பாவம் நமக்குள்ளே வந்து தங்கி கன்சீவ் பண்ணி அது அடுத்த பாவத்துக்குள்ளே நம்மளை லீட் பண்ணிட்டு போகுது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே வந்து ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை உருவாக்கிட்டு, ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை உருவாக்கிட்டு போனால் இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது? நம்ம ஒரு பாவம் மன்னிப்பு கேட்குறோம், அந்த பாவத்தை நிறுத்திட்டோம், பட் அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு பாவம் நம்மளை டாமினேட் பண்ணுது. சரி, அந்த இது வேறு இருக்கலைனாக்கா அது வந்து இன்னொரு பாவத்தை இது பண்ணுது. இப்படி பாவம் பாவம்னு சொல்லிகிட்டே இருந்தாக்கும் எப்போ தான் நான் கேட்டு முடிக்கிறது? எப்போ தான் நான் ஒரு ஃப்ரீ ஆகிறது? போர்க்களத்து உள்ளுக்க இருக்கிற ஒரு சோல்ஜர் வந்து ஃப்ரீ ஆகிறது அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனால் நமக்கு தேவையான வந்து இளைப்பாறுதலை ஆண்டவர் தரார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன் ஆண்டவர் சொல்கிறார். அது எதை சொல்கிறாருனாக்கும், பேய்கள்கிட்ட அடிபட்டு சோர்ந்து போயிருக்கோம். அந்த சுமை சுமந்து சோர்ந்திருப்ப என்னத்தை சுமந்துட்டு இருக்கோம்னாக்கும் பாவ சுமைகளை சுமந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரோட இராணுவத்தில் ஒரு போர் வீரனாக இணைஞ்சு ஆண்டவரோட வேலையை நம்ம செய்யும் போது ஆண்டவர் கட்டாயம் நமக்கு வந்து இளைப்பாறுதல் தருவார். இப்போ நம்ம இளைப்பாறுதலாக இல்லை, ஆக்சுவலாக இப்போ நம்ம பாரத்தோடு தான் அலைகிறோம். மன கஷ்டத்தோட, பாரத்தோட, ஒரு கவலையோட அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாரங்களோட தான் இருக்கும். இதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இப்படி நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கணும்னா இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது? இந்த சோர்ஸை வேறு அறுத்துட்டாக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லையே. வேறு அறுத்துட்டா அதுக்கு பின்னாடி உள்ள கிளைகள்லாம் வாடி போயிருமே, அப்போ அதை வெட்டி வீழ்த்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குமே. அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுனாக்கும் இதே மாதிரி பல வருடங்களாக இந்த தேடலோடு தேடிட்டு இருந்த ஒரு நல்ல ஊழியக்காரர் நமக்காக இருந்தார். அவர் அந்த சோர்ஸுகளை கண்டுபிடிச்சு ஆண்டவர் அவர் மூலியமாக அந்த சோர்ஸுகளை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார்.
அந்த சோர்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது எங்க இருக்கு? இணைச்சட்டம் 30:12-13 எழுதிக்கங்க. இணைச்சட்டம் அதிகாரம் 30 வசனம் 12-13. நாங்கள் அதை கண்டுபிடித்து அதன்படி செய்யும் பொருட்டு எங்களுக்காக வானத்தில் ஏறிக்கொண்டு வரத்தக்கவன் யார் என்று நீ சொல்லும்படிக்கு அந்த கட்டளை வானத்தில் வைக்கப்பட்டதும் அன்று. நாங்கள் அதை கண்டுபிடித்து அதன்படி நடக்கும் பொருட்டு எங்களுக்காக கடலை தாண்டி கொண்டு வரத்தக்கவன் யார் என்று நீ சாக்குப்போக்கு சொல்லும்படிக்கு அது கடலுக்கு அப்பாலும் வைக்கப்பட்டதன்று. காட்சியாகமம் திருவெளிப்பாடு 14:6. பின் இன்னொரு வானதூதர் வானத்தில் உயர பறக்க கண்டேன். மண்ணில் வாழ்வோருக்கும் இனம், குலம், மொழி, நாடு ஒவ்வொன்றிற்கும் அறிவிப்பதற்கு நித்திய நற்செய்தியை அவர் தாங்கி சென்றார். இந்த மாதிரி ஒரு வானதூதர் ஆண்டவர் அனுப்பிச்சு இந்த நித்திய நற்செய்தி அறிவிப்பதற்கு நம்ம கையில் எல்லாம் கொடுத்துருக்கிறார். சோர்ஸ் வேணும்னா நான் வேற அறுத்துட்டாக்கும் அதுக்கப்புறம் அந்த வேருக்கு பின்னாடி உள்ள அந்த கிளைகள் எல்லாம் வாடி போயிடும், வெட்டி வீழ்த்துறது வீசு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு கிளையாக வெட்டுறோம். ஒரு கிளையை வெட்டிட்டு இன்னொரு கிளை வெட்ட போகிறதுக்குள்ளே இன்னொரு புதுக்களை முளைச்சிருது. அப்புறம் இதை வெட்டிட்டு வரும்போது இன்னொரு புதுக்களை முளைச்சிருது. இப்படி நம்ம பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. ஆண்டவர் தம்முடைய அந்த தூதர் மூலியமாக சோர்ஸு கொடுத்துருக்கிறாரு. சோர்ஸை வெட்டி வீழ்த்திட்டோன்னாக்கும் கிளையெல்லாம் காஞ்சு போயிடும். அப்போ அதை அகற்றுறது ஈஸி. இப்போ நம்ம இந்த போர் வீரனா ஆண்டவரோட படையில் சேர்றதுக்கு மிக முக்கிய அடிப்படையான முதல் ஆயுதம் வெப்பன் வேணும்ல. போர் செய்யணும்னா அந்த ஃபஸ்ட்டு வெப்பன் தான் கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அல்லது அந்நிய பாஷை அப்படின்னு சொல்கிறது. இந்த முதல் இதை ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே கொடுக்க தயாராக இருக்கிறார். நான் டங்ஸ் வாங்கணுன்னாக்கும் எனக்குள்ள பாவம் இருக்கக்கூடாதா? நான் பாவம் மன்னிப்பெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு டங்ஸ் கிடைக்குமா அப்படின்னா இது ஒவ்வொரு மனுஷருக்கும் மாறுபடுது. ஆனால் அடிப்படையான ஒன்று என்னன்னாக்கும் எனக்கு டங்ஸ் வேணும்னு ரொம்ப ஆசையோடு கேட்குற எல்லாருக்கும் டங்ஸ் கிடைக்கும். இல்லை என்கிட்ட இந்த மாதிரி பாவம் இருக்கே, நான் வாயில் இப்படி பாவம் செஞ்சுருக்கேனே, நாக்கால் இப்படி பாவம் செஞ்சுருக்கேனே, எந்த பாவம் செஞ்சுருந்தாலும் உண்மையிலேயே ரியலான ஒரு ஆசையோடு ஏக்கத்தோடு எனக்கு டங்ஸ் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு டங்ஸ் வேணும்னு கேட்டால் கட்டாயம் கிடைக்கும். டங்ஸ் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுவார் கட்டாயம் ஆண்டவர். அப்போ டங்ஸ் வாங்குறதுக்கு பாவம் ஒரு தடையானா பாவம் ஒரு தடை கிடையாது. நமக்கு டங்ஸ் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த எண்ணம் தான் தடை. கடவுளை ரொம்ப சிறியவர், கடவுளை விட பெரிய பாவங்களை நான் செஞ்சு வச்சிருக்கேன், நம்ம பாவத்தை பெருசாக நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் தடை. இந்த பாவம் செஞ்சிருக்கவனுக்கெல்லாம் இந்த வரத்தை தரமாட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. வேதத்தில் பவுல் சொல்றாரு, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காக கடவுள் சிலுவையில் பாடுபட்டு நமக்கு மீட்பை கொடுத்தார். நம்மளாம் பரிசுத்தவான்களா இல்லை நமக்கு மீட்பை கொடுக்கும்போது. ஒட்டுமொத்த உலகமே இன்னும் கொடூரமான பாவத்தில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கடவுள்கிட்ட நோக்கி திரும்பி வர முயற்சி எடுக்கும் போது கட்டாயம் அந்த வரங்களை நமக்கு தருவார். அந்த டங்ஸ் வாங்கிட்டா என்ன ஆகும்னாக்கும் போர் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள பாவம் குடியிருக்கு, அதனால் உள்ள பேய் குடியிருக்கு. அதை வீழ்த்தணும். அதை எப்படி ஜெபிச்சு வீழ்த்தணும் எனக்கு தெரியாது. அதுக்காக தான் ஆண்டவர் டங்ஸ் கொடுக்குறாரு. அந்த டங்ஸ் ஆவியானவர் வந்துட்டாருனாக்கும் ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் நடக்கும். அவ்வாறே நம் வலுவற்ற நிலையில் நமக்கு ஆவியானவர் துணை நிற்கிறார். ஏனெனில் ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிப்பது எப்படி என நாம் அறியோம். ஆவியானவர் தாமே சொல்லொன்னா பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார். உள்ளுக்கு இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நமக்குள்ள ஜபம் நன்கிட்டே இருக்கும். தூங்கும்போது கூட ஜெபிச்சுட்டு இருப்பார். டங்ஸ் வாங்கினவங்க திடீர்னு நடுராத்திரியில் முழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு டங்ஸ் ஓடிட்டு உங்களுக்கே தெரியும். சொல்லொன்னா பெருமூச்சுகளோடு தொடர்ந்து அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார் நமக்காக. வேர்ட் ஆஃப் காட் புக் எத்தனை பேர் இப்போ கையில் வச்சிருக்கிறீங்க? கை தூக்குங்க. இப்போ உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க எல்லாரும். அப்படியே டக்குன்னு எடுத்து பேஜ் நம்பர் 72 பெரட்டுங்க. பக்கம் நம்பர் 72 டக்குன்னு பெரட்டுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க கை தூக்குங்க. பக்கம் நம்பர் 72. பக்கம் நம்பர் 72ல வெட்டுதல் சுழற்றுதல் அப்படின்னு போட்டிருக்கா? பதில் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். வெட்டுதல் சுழற்றுதல் இது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னாக்க, நீங்க நவபாஷையில ஜெபிச்சிட்டு இருக்கிற போது உங்க கை அந்த மாதிரி பொசிஷன்ஸ் போகும்.
அப்போ ஸ்பிரிட்டில் காட்சி வரச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு ஸ்வாட் இருக்கும், வால். நீங்கள் நவபாஷை பேசிகிட்டு இருப்பீங்க, முட்டி போட்டு நவபாஷை பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள் கை வந்து அது மாதிரி வெட்டுற பொசிஷனுக்கு போகும், நல்ல ஃபோர்ஸாகவே போகும். சில நேரம் ஸ்வாடு பெரிய வால் இருக்கும், சில நேரம் குறுவால் இருக்கும், இது மாதிரி குத்துறது மாதிரி இருக்கும். நீங்களே பண்ணுவீங்க, ஆனால் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்னென்னா உங்களுக்குள்ளே குடியிருக்கிற பரிசுத்தாவியானவர் இங்கே நவபாஷை பேசும்போது அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும். கடவுள் வெளியில் போ அப்படின்னு சொல்லியும் இவ்வளோ இத்தனை ஆண்டு காலமாக காலங்காலமாக யுகமாக வந்துட்டு இருந்துட்டோமே, இப்போ எப்படி போகிறதுன்னு தயங்கிட்டு இருக்கிற பேய்ங்களுக்கு ஸ்பாட்லேயே அடி விழுவோம். அந்த வெட்டப்படுதல் குத்தப்படுதல் தான் நடக்கும். இந்த வெட்டுதல் சுழற்றுதல் அப்படிங்கிறது வால் சுழற்றுதல், குறுவால் வச்சு வெட்டுதல். அதை நீங்கள் டீட்டெயிலாக படிங்க. அதுக்குரிய பைபிள் வசனம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு அதில் இருக்கும். அந்த வேர்ட் ஆஃப் காட் புக்குங்கிறத அந்த புக்கை எழுதின அந்த தேவ மனிதர் வந்து எல்லாத்தையுமே வேத வசன அடிப்படையில் தான் எழுதியிருப்பார். அதில் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து நவபாஷை இந்த போருக்குள்ளே வரணும். ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு நவபாஷை வேணும். இந்த நவபாஷைக்காக ரொம்ப ஆசையாக கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இதயத்தின் ஆசையோடு கேட்டாக்கும் அதை உரிமையோடு கேட்டால் ஆண்டவர் தருவார். எனக்கு பாவம் இதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு பாவம் தடை கிடையாது, நம்ம ஆசைப்பட்டு கேட்கல, அதுதான் தடை. நவபாஷை வாங்கினதுக்கப்புறம் ஆண்டவர் மன்னிப்பு கேட்க சொல்லுவார். நீங்கள் எந்தெந்த பாவம்லாம் தடைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பாவத்தில் கட்டாயம் ஆண்டவர் மன்னிப்பு கேட்க சொல்ல நம்ம ஆக்சுவலாக கேட்கணும். ஆனால் ஒருத்தர் நவபாஷை வாங்குறதுக்கு வந்து பாவம் தடை கிடையாது. அவன் ஆசையாக கேட்கல, ஆர்வப்படலைன்னு அர்த்தம். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படும் இருக்கிறாரு, தேடுங்கள் கண்டறிவீர்கள். நம்ம தட்டிக்கிட்டே இருந்தால் திறந்துருவார், கேட்டுக்கிட்டே இருந்தால் கொடுத்துருவார். இப்போ நான் வந்து ஆண்டவரோட படையில் ஒரு இராணுவ வீரனாக சேர்ந்துட்டேன். எனக்கு பாதுகாப்பு இருக்குமா? நான் கட்சி மாறுறேனே, இவ்வளோ நாள் இந்த பார்ட்டிகிட்ட இருந்து ஆண்டவர்கிட்ட போகிறேனே, அவனுங்க எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, எனக்கு என்ன பாதுகாப்பு? இந்த கேள்வி உங்களுக்கு எதுவும் வருதா? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி தோணுது? எனக்கு என்ன பாதுகாப்பு? 1 நாளாகமம் 11:9 எடுங்க. தாவீதின் பேரும் புகழும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது, சேனைகளின் ஆண்டவர் அவரோடு இருந்தார். நம்ம கடவுளுக்கு வந்து வேதத்தில் நிறைய இடங்கள்ல சேனைகளின் கர்த்தர்ன்னு இருக்கும், சேனைகளின் ஆண்டவர்ன்னு இருக்கும், படைகளின் ஆண்டவர்ன்னு இருக்கும், வான் படைகளின் ஆண்டவர்ன்னு இருக்கும். அப்படிலாம் சொல்ற இடத்துல என்னன்னாக்கா ஆண்டவர் வந்து அவரோட மகிமையோட எந்திரிச்சு நிற்பாரு. அந்த இடங்கள்லாம் வந்து போர் சம்பந்தமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம அவரோட படையில சேர்ந்தா ஆண்டவர் நம்மளோட இன்டராக்ட் பண்ணும்போது, பேசும்போது, கம்யூனிகேட் பண்ணும்போது சேனைகளின் ஆண்டவர் சொல்வதாவது அப்படின்னு பேசுவார். இப்போ அந்த சேனையில் நம்ம இணையலாமா? நமக்கு பாதுகாப்பு எங்கிருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்தே வரும். சங்கீதம் 45:3 எடுங்க. கடல் அலைகள் கொந்தளித்து எழுந்தாலும் அவற்றின் கொந்தளிப்பால் மலைகள் தடுமாறினாலும் வான்படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் இறைவன் நமக்கு அரணாய் உள்ளார். சங்கீதம் 45:3. கடல் அலைகள் கொந்தளித்து எழுந்தாலும், இந்த கடல் அலைகள் இதெல்லாம் வந்து என்ன நடக்கும்? நமக்கு ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம குடும்பங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக கடல் அலை கொந்தளிச்சு எனக்கு பிரச்சனையாக வந்து ஒரு சுனாமி வந்து அப்படி பிரச்சனையாக பார்க்காதீங்க. ஃபிசிக்கலாக டைரெக்டாக இதை மீனிங் பார்க்கக்கூடாது. இது எல்லாமே சிம்பாலிக் மீனிங், நம்ம லைஃப்பில் நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிறது. கடல் அலைகள் கொந்தளித்து எந்திரிக்கிறது நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளோட பிரச்சனையாக இருக்கலாம், சொந்தக்காரங்களிலிருந்து வர்ற பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அது எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளை மூழ்கடிக்கிற அளவுக்கு கடல் அலை போல் எழுந்து வந்தாலும், மலையே உடஞ்சி நம்ம மேலே விழுந்தாலும், அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும், இந்த சூழ்நிலை யாருக்கு வரும்னாகும்? நான் உங்களை விட்டு பிரிஞ்சு கடவுள்கிட்ட போயிடுறேன்னு அந்த பேய்கள்கிட்ட போய் எதிர்த்து நிற்கிறவனுக்கு தான் வரும். பேயை விட்டு பிரிஞ்சு நீ இனிமேல் எனக்கு தேவையில்லை. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஏசுநாட்ட போய் ஜெபிக்கிறவங்களும் இந்த பிரச்சனை வரும். எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்கு, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு யாரெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் கட்சி மாறுறீங்க. யுகமாக வந்து ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட இருந்துட்டு இப்போ வந்து நல்ல ஒரு கட்சியில் போய் சேர்றீங்க. அதனால் வில்லன் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை கொடுப்பான்.
நமக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு இப்போ புரியுதுங்களா? நீங்கள் போய் ஜெபிக்கிறதுனால. அப்போ என்ன, ஆல்ரெடி நீங்கள் போர் களத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க. அப்போ போர்க்களத்துக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற நீங்கள் வந்து போர் ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போர்க்களத்துக்குள்ள இருந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களோட பெத்தட்டிக் சுச்சுவேஷன் தெரியுதா? உங்களோட பரிதாபமான நிலை தெரியுதா? அதனால் நம்ம இதில் ஒரு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி அடிக்கணும். இது ஆண்டவர் தான் விரும்புகிறாரு, இது அவர் வந்து நம்ம தான் அடிக்கணுங்கிறார். இது உனக்கு வந்த பிரச்சனை, இதை நீனே வந்து இது பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டில் நிற்கிறேன், உனக்கு தேவையான வெப்பன்ஸ் சப்ளை பண்ணுறேன். அதையும் மீறி வந்தானாக்க என்னோட வான்படைகள் உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கும். ஏன்னா இவனை அடித்து வீழ்த்துறது ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஒரு ஊதுனா மொத்தம் முடிஞ்சிடும். அவரோட கோபமெல்லாம் என்னன்னா, என் பிள்ளை நீ கெடுத்து இல்லை, அவனோட அறியாமை இயலாமையும் பயன்படுத்தி அவனை கெடுத்து நாசம் பண்ணி அவனை இந்த மாதிரி அறியாமைக்குள்ளேயே வச்சிருக்கிறீல்ல, அவனை நான் தெளிய வச்சு அவனை உணர்வடை வச்சு அவன் கையில் ட்ரைனிங் கொடுத்து அவன் கையில் வெப்பனை கொடுத்து அவனை வச்சே நான் அவனை அடிக்கிறேன். இதுதான் மொத்த போருமே போயிட்டுருக்கு. இதுக்கு தான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துகிட்ருக்கு. இதுதான் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. கடவுளுக்கு வந்து பேய் அடி ஒரு ஊது தான் எல்லா பேயும் காலியாயிரும். அதுக்கு அவருக்கு டைமே தேவையில்லை. அவர் எதுக்காக வெயிட் பண்ணுறாருன்னா, நீ கெடுத்த என் பிள்ளைய வச்சு உன நான் மிதிக்கிறேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ நம் சார்பாக நிற்கிறாரு பாடுங்க. அதனால் கடல் அலைகள் கொந்தளித்து வந்தாலும் மலைகளே பேர்ந்து விழுந்தாலும் வான்படைகளின் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த தைரியம் வேணும். ஆர்மியில் சேர்ற வந்து தைரியத்தோடு சேரணும். அதுக்கு தான் இந்த வசனம். சங்கீதம் 23:10. அவர் படைகளின் கடவுள் மட்டும் கிடையாது, அரசரே அவர் தான், கிங்கே அவர் தான், மாட்சிமிகு மன்னர். இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வான்படைகளோட படை தளபதி மட்டும் அவர் கிடையாது, கிங்கே அவர் தான். இப்போ நம்ம யார் சார்பாக போய் நிற்க போகிறோம்? கிங்கு சார்பாக நிற்க போகிறோம், அல்லது இந்த போருக்கு அரசரே நம் சார்பாக வந்து நிற்க போகிறாரு? தைரியமாக சேரலாமா படையில்? பதில் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி. நம்ம இந்த படையில் சேர்ந்த ஆண்டவர் என்ன செய்யணும் ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்கார். எரேமியா 30:8. எரேமியா 30:8. படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அந்நாளில் உன்னுடைய கழுத்தில் இருக்கும் அவனது நுகத்தை முறித்து போடுவேன், அவனுடைய விலங்குகளை உடைத்தெறிவேன். நல்லா அதில் ஒரு வார்த்தையை பாருங்க. நம்ம இந்த படையில் சேர்ந்துட்டு, ஆண்டவரே எனக்கு துணையாக வாங்க, இந்த போர் செய்கிறதுக்கு தேவையான வெப்பன்ஸ் எனக்கு சப்ளை பண்ணுங்க, எனக்கு தேவையான எல்லா சப்ளைஸும் கொடுங்க, எல்லா சப்போர்ட்டும் கொடுங்கன்னு போய் அவர் படையில் நம்ம சேர்ந்தாக்கும். அந்த மாதிரி சேர்றவங்களுக்கு ஆண்டவர் இப்படி சொல்கிறார். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அந்நாளில் உன்னுடைய கழுத்தில் இருக்கும் அவனது நுகத்தை முறித்து போடும். யார் அந்த அவனது? அந்த அவன்கிறது யாரு? சாத்தான். இவ்வளோ நாள் நம்ம கழுத்தில் வந்து அவனோட நுகம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து சொல்லுவார் புதிய ஏற்பாட்டில், நீ என்கிட்ட வா, நான் ஒரு நுகம் தரேன், அது எளிது, என்னுடைய சுமை இனிது அப்படிம்பார். அப்போ நம்ம கஷ்டமான நுகத்திலையும் ஒரு கசப்பான சுவைக்குள்ளையும் தான் இருக்கிறோம். அதை மாதிரி நம்ம ஆண்டவர் ஒரு நுகம் தருவாரா? திருப்பி போட்டு அழுத்துமா கழுத்தை? நுகம்னா என்னன்னு தெரியும்ல, மாடு, மாட்டு வண்டியில் மாடு, அந்த மாட்டு வண்டியை அந்த இதில் தான் போட்டுட்டு போயிட்டுருக்கோம். ஆமாம், ஆண்டவர்கிட்ட ஒரு நுகம் இருக்குது, அதுதான் 10 கட்டளை. அது வந்து எளிது. இப்போ நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட இந்த பேய்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறத விட கடவுளோட பேச்சு அதை ஃபாலோ கடவுளோட பேச்சை கேட்டு அந்த கடவுளோட பேச்சை ஃபாலோ பண்ணுறது எளிது. அவன் நம்மளை வந்து நுகம் மட்டும் போடலை, கையில் விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணி வர வச்சிருக்கிறான். அதையும் வந்து ஒட்டச்சு தகத்தெறிவாங்கிறார். இந்த சோல்ஜர்ஸாக சேர்றவங்களுக்கு அவர் சொல்கிறார், இன்னும் நம்ம சோல்ஜராக இருந்து அவரோட வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஒவ்வொரு வெப்பனாக நம்ம யூஸ் பண்ண அடுத்தடுத்த வெப்பன் தருவார். ஒவ்வொன்றும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப அருமையான வெப்பன்ஸ். நம்மளை வளர்த்துக்கிட்டு மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். சோல்ஜர்னா சோல்ஜராகவே வச்சுட்டு இருக்க மாட்டார், அதுக்கு மேலே உள்ள ஒவ்வொரு படிநிலைக்கு கொண்டு போவார். 10 பேருக்கு தலைவன் ஆக்குவார், 100 பேருக்கு தலைவன் ஆக்குவார். 101 தலைவன்லாம் நம்ம படிக்கிறோம்ல பைபிளில். 101 தலைவன்னா அந்த தலைவனுக்கு கீழே 100 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இப்போ கம்பெனியில் எப்படி டீம் லீடர் ஆகிறது,
டீம் லீடர்லேருந்து அப்படியே ப்ரொமோஷன் ஆகி டீம் மேனேஜர் ஆகிறது. அதே மாதிரி தான் இந்த சோல்ஜர் இதுலேயே அடுத்தடுத்த லெவல் போகும்போது அதுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே ஆண்டவர் தருவார். அந்த வெப்பன்ஸுங்கிறது வந்து என்னன்னாக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள். அப்படி நம்ம மேலே போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கும், மலாக்கி 4:3 பாருங்க. அவர்கள் உங்கள் உள்ளங்காலுக்கு அடியில் சாம்பலை போல் ஆவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அந்த வாக்கு கொடுக்கறது யாரு? படைகளின் ஆண்டவர். இந்த அவர்கள்ங்கிறது பேய்கள். இதுபோல நாள் நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை தீமை செய்ய வச்சுக்கிட்டு கடவுளை விட்டு விலக வச்சுக்கிட்டு கடவுள் பக்கம் நெருங்கலான்னு நினைச்சாலும் அதை நெருங்க விடாம நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற அந்த அவர்கள். நம்ம சோல்ஜர் ஆகி போயிட்டே இருந்தோம்னாக்கும் இதை வாக்குறுதி கொடுக்கறது சும்மா போறோம் வர மனிதர்கள் கிடையாது, படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இந்த ப்ராமிஸ் பண்றார். இதெல்லாம் சும்மா ஏதோ எழுதி வச்சிருக்காங்க யாருக்கோப்பா அதெல்லாம் ஊழியக்காரங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் எழுதுனது தான் உறுதியாக அது நடக்கும், கன்ஃபார்மாக நடக்கும், 100%. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையிறாங்க யூதர்கள்லாம் சேர்ந்து. பிளாத்து எவ்வளோ விடுவிக்கணும் முயற்சி செய்கிறான், பட் அவனால் முடியல, சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. அப்போ வெக்ஸாய் போன அந்த பிளாத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வைக்கிறான். நாசரித்தூர் இயேசு யூதர்களின் அரசன் அப்படின்னு எழுதி சிலுவை மேலே வச்சிடறான். நம்மளாம் ஐயன்னாரைன்னு பார்ப்போம் சிலுவையில். அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அந்த யூதர்கள்லாம் போய் பதப்பதப்போட போய் அரசன்ட்டு போய் பிளாத்துட்ட சொல்கிறாங்க, இல்லை இப்படி எழுதாதீங்க, நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன் என்று இவன் சொல்லி கொண்டான் அப்படின்னு எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே டென்ஷனில் கடுப்பாக இருந்த அந்த பிளாத்து நான் எழுதியது அப்படின்ட்டான். வாயை மூடிட்டு வந்துட்டான். எதுவுமே பேச்சு இல்லை, எந்த வாக்குவாதமுமே இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு அரசனே மனிதனே வந்து நான் எழுதியது அப்படின்னா இது வந்து கடவுள் எழுதுனது. அவ்வளோதான். யூதர்களுக்கு வந்து அவர் அரசர் தான், மாஸ்டர் அண்ட் சர்வன்ட், எஜமான் வேலையாள். அதுதான் யூதர்களுக்கும் அவங்களுக்கு ஆகிப்போச்சு. எழுதி வச்சு நான் எழுதியது. அப்போ புறவணத்தர்களாக இருந்த நமக்கு அப்பா தந்தா என்று அழைக்கும் ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அந்த வான்படைகளின் அரசரை நம்ம அப்பான்னு சொல்லலாம். நம்ம பிள்ளைங்களை ஆக்கியிருக்கிறாரு இந்த பரிசுத்தாவியை தந்ததுனால. அரசரோட அரண்மனைக்குள்ளேயே நேராக உள்ளேயே போய் அவரோட டைனிங் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்லாம். வேலைக்காரன் அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அந்தந்த வேலைக்காரன் அந்தந்த ஸ்டேஜில் நின்றணும். தேர்ந்தெடுக்கப்பட்டோர் அவர்களே வந்து நாங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க நின்றுக்கிட்டாங்க. அதனால அவர் வந்து தெருவில் நின்றவங்க போன வந்தவங்களாம் கூப்பிட்டு வந்து அவர் பந்தியில் உட்கார வச்சிருக்காரு. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இது உறுதியாக நடந்தே தீரும். இப்போ வாலண்டியர்ஸ் உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. திருப்பி இதே கேள்வி கேட்குறவங்கள்ட்ட, இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் இராணுவத்தில் நீங்களும் ஒரு போர் வீரராக இணைவதற்கு நீங்கள் தயாராக உள்ளீர்களா? தயாராக உள்ளவங்க கை தூக்குங்க. இந்த ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் படித்து பார்த்து. இந்த ஃபார்மை திருப்பி கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஒருவேளை நீங்கள் சீரியஸாகவே நான் நவபாஷை வாங்கி நானும் பாவ மன்னிப்பு கேட்டு மித்தவங்களையும் பாவ மன்னிப்பு கேட்க வைக்கிற செயலாக்கி அந்த ஊழியம் அப்படிங்கிறத செய்ய விரும்புகிறேன் அப்படின்னாக்கும் இங்கே உள்ள சகோதரர்கள் இதுக்கப்புறம் வர்ற நாட்களில் அதில் உள்ள கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட வசதியான டைம் என்ன ஏதுன்னு பேசி நீங்கள் ஆண்டோருக்குள்ளே வர்றதுக்காக உதவி செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆண்டோருக்குள்ளே வர்றதுக்கு, ஆண்டோருக்குள்ளே இன்னும் அதிகமாக வளர்கிறதுக்கு, அவங்க உதவி செய்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற டேட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இறுதியாக சக்கரியாஸ் 2:8 எழுதிக்கங்க. உங்கள் ஸ்கிரிப்லிங் பேரில் நோட்டில் எழுதிக்கங்க. சக்கரியாஸ் 2:8. ஏனெனில் சேனைகளின் ஆண்டவர் அவருடைய மகிமைதான் என்னை இங்கே அனுப்பிற்று, உங்களை சூறையாடிய மக்களினங்களை குறித்து சொல்கிறார். உங்களை தொடுகிறவன் நம் கண்மணியையே தொடுகிறான். நம்மளை சூறையாடிய மக்களினம் யாரு? பேய்கள் தான். இன்னமும் சூறையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. சேனைகளின் ஆண்டவர் அவருடைய மகிமைதான் என்னை இங்கே அனுப்பிற்று, உங்களை சூறையாடிய மக்களினங்களை குறித்து சொல்கிறார். உங்களை தொடுகிறவன் நம் கண்மணியையே தொடுகிறான். அப்ப என்ன பண்ணுவாரு? நம்ம அவரோட படையில சோல்ஜர் ஆயிட்டா நம்மளை தொட்டா என்ன ஆகும்? அவன் கதி, என் பிள்ளைய தொட்டா தூக்குடான்னு தூக்கிடுவார். அதிமகிமை படைகளோட மகிமையோட இறங்கி வருவார். ஏசாயா 6:8 அவர் சொல்றார்,
பின்பு நான் யாரை அனுப்புவேன்ட்டு. அதே கேள்வி இப்ப நம்மள்ட்ட கேட்கிறார். கடைசி ஒரு 10 செகண்ட் அப்படியே பாருங்க, என்ன கடைசி 10 செகண்ட் அப்படியே பாருங்க. ஏசாயா 6:8 ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களை பார்த்து கேட்கிறார், பின்பு யாரை நான் அனுப்புவேன், நம் காரியமாக யார் போவார்? அந்த கேள்விக்கு ஆண்டவருக்கு பதில் சொல்ற மட்டும் கை தூக்குங்க. ஆண்டவருக்கு நன்றி. அப்படியே எழுந்து நில்லுங்க, ஒரு ஜெபம் செஞ்சிரும். அப்பா பிதாவே, சர்வலோக அரசரே, வான்படைகளின் தகப்பனே, வான்லோக அரசியே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாகிய தேவமாதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உமது பாதத்தில் வந்து உமது பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டவர்களும் நொறுக்கப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். வான்படைகளின் அரசரே, எங்களையும் உடைய பதையில் போர் வீரராக சேர்த்து கொண்டு உம்முடைய போர் ஆயுதங்களை எங்களுக்கு கொடுத்து அதை பயன்படுத்த எங்களை பழக்கி எங்கள் புயங்களை போருக்கு பயன்படுத்தி எங்களை தயார்படுத்தும் ஆண்டவரே. இதோ வறியவர்களும் எளியவர்களும் திக்கற்றவர்களுமாய் இருக்கும் எங்கள் மீது இரக்கமாயி உம்முடைய சித்தத்தை செய்கிறவராக எங்களை மாற்றும். எங்கள் புயங்களை போருக்கு பழக்கும். எங்கள் புயங்களை போருக்கு பழக்கும். உம்முடைய போர் அவயங்களை நாங்கள் அணிந்து கொண்டு உம்முடைய போர் வீரர்களாக உம்முடைய படையில் ஒருவராக சேர்ந்து கொண்டு சார்பாக உம்முடைய ராஜ்யம் வருவதற்காக போரிட எங்கள் ஒவ்வொருவரையும் பழக்கும். இதோ எங்களுடைய உடல், ஆவி, ஆத்மா அத்தனையும் நாங்கள் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். சாத்தான்களிடம் நாங்கள் கொடுத்திருந்த இவை அனைத்தையும் தகப்பனே, அவனை எதிர்த்து கொண்டு உம்மை சார்ந்து சார்பாக உம்மிடம் வந்து அடைக்கலம் போகிறோம். உம்மிடம் அடைக்கலம் புகுந்த ஒருவரையும் நீர் ஒருபோதும் கைவிட்டதில்லையே தகப்பனே, உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் போகிறோம். ராஜா, வான்படைகளின் அரசரே, ராஜாதி ராஜா, சர்வலோக அரசரே, இதோ உம்முடைய பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து நாங்கள் முழுவதுமாக எங்கள் உடல், ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்து உம்முடைய படையில் சேர்ந்து கொள்ள ஆவலாயுள்ளோம். வான்படைகளின் அரசரே, வான்படைகளின் அரசரின் தாயே, எங்களுக்காக நீர் பரிந்து பேசி அந்த முதல் முத்திரையாகிய நவபாஷை வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெற்றுத்தர வேண்டுமாய் கைகூப்பி சிரம் தாழ்த்தி உம்மிடம் கேட்கிறோம். பரிசுத்த தாயே, எல்லா துதி கன மகிமைகளும் உம்முடைய திருமகனுக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். சர்வ நன்றிகளையும் ஆராதனைகளையும் துதிகளையும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவுக்கே ஏறெடுக்கிறோம். என்றென்றும் இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் வான்படைகளின் அரசரின் நாமம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் வான்படைகளின் அரசரின் அவரின் சித்தம் மட்டுமே நிறைவேற்றப்படுவதாக. என்றென்றும் வான்படைகளின் அரசரின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வருவதாக. பிதா, மாதா, சுதன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென்.